ஆடி மாத பிறப்பு நாளான இன்று காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மூலவர் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் கைகளில் மணி மற்றும் தீபத்துடன் சிவபூஜை செய்யும் கோலத்தில் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆடி மாதம் முதல் நாளன்று ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையே என்றழைக்கப்பட்ட புனிதவதியார் எனும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடைபெறும். அவ்வாறு இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா கடந்த மாதம் 19ஆம் தேதி துவங்கியது. ஒரு மாத காலம் நடைபெறும் மாங்கனி திருவிழாவின் 29ஆம் நாள் மற்றும் ஆடி மாத பிறப்பு நாளான இன்று புகழ்பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மூலவர் ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் தனது ஒரு கையில் தீபம் மற்றும் ஒரு கையில் மணியடித்தவாறு சிவ பூஜை செய்யும் கோலத்தில் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மாங்கனி திருவிழாவின் 29 நாளை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் ஆலயம் மணிமண்டப அரங்கில் புல்லாங்குழல் கலைஞர் சாய் கிருஷ்ணனின் புல்லாங்குழல் கச்சேரி நடைபெற்றது. ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த காரைக்கால் அம்மையாரை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.